இப்போ நான் எங்கே போய்க்கிட்டுருக்கேன் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கிற கருப்பசாமி கோயிலுக்கு போய்க்கிட்டுருக்கேன். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் தேனி புது பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கிட்டு, உப்புத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறுனீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த கோயிலுக்கு வரலாம். அந்த பஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைமிங்க்கு தான் கிடைக்கும் அந்த பஸ்ஸு. ஸோ, நீங்கள் வருஷநாடு பஸ்ஸை பிடிச்சி தங்கம்மாள்புரம்ன்ற பிளேஸில் இறங்கிட்டு, நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ஷேர் ஆட்டோ எடுத்து இந்த கோயிலுக்கு ரீச் ஆகலாம். இந்த கோயில் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே சீனரீஸாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது தெரியுது பாருங்களேன் ஒரு மலை. அது வந்து சதுரகிரி மலைங்க. அந்த மலைக்கு இந்த ஊரில் இருந்து அந்த மலைக்கு வந்து ஒரு பாதை போகுது. அந்த பாதை எப்போ திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி அமாவாசை அப்போ அந்த பாதை வந்து திறந்துருக்கும். இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ வேணாலும் நீங்கள் போய் சாமியை பார்க்கலாம். சாமி திறந்து தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் பட் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கூட்டம் இருக்கும் இங்கே இந்த கோயிலுக்கு. எங்கெங்கே ஊரில் இருந்தோலாம் வருவாங்கங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இந்த கோயிலில் வந்து கிடைக்கும். அந்த சதுரகிரி அது தெரியுது பாருங்களேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த அப்படியே அந்த பிளேஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நான் வந்து காலையில் போயிருந்தேன்னா, ரொம்ப அமைதியாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த அமைதியை வந்து அப்படியே ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ப்ளேஸு, அந்த இடம் எல்லாம். இப்போ போகும்போதே இது வந்து ஒரு குட்டி மலை மேலே தாங்க இருக்குது. அந்த குட்டி மலையில் ஏறுனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அகத்தியரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காளியம்மாவை பார்த்துட்டு வரலாம். காளியம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் நடந்து அந்த கோயிலுக்குள்ளே அப்படியே போகலாம். இங்கே வந்து இது தாங்க அந்த உள்ள நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக அப்படியே ரொம்ப அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அமைதியாக இருக்கும். நான் வந்தது சாட்டர்டே, சண்டே, அதனால் கூட்டம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த பிளேஸ் பாருங்கள் அப்படியே எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன். அங்கே வந்து கருப்புசாமி இருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இங்கே வந்து எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்த காரியம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கருப்புசாமி இருக்காங்க பாருங்களேன், ரொம்ப அவ்வளோ சக்தி வாய்ந்த கருப்புசாமி இவங்க. ஆடி அமாவாசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இவங்களுக்கு திருவிழா பண்ணுவாங்க. எவ்வளோ ஒரு கம்பீரமாக நிற்கிறாரு பாருங்கள் கருப்புசாமி. மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க.